ஐயோ போச்சே. தல அஜித் BMW பைக்ஸ் ஓட்டும் போதெல்லாம் நம்ம வசதிக்கெல்லாம் BMW பைக்ஸ் ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி நினைச்சு புழுங்கணுங்களுக்கெல்லாம் ஆறுதலா அமைஞ்சதுதான் G310R G310GS. ஆனா அதுக்கு இப்போ ஒரு மௌன அஞ்சலி செலுத்திடலாம். BMW பைக்ஸ்லயே ரொம்ப கம்மியான விலையில கொடுக்கப்பட்டதா அந்த ரெண்டு வண்டியும். ரொம்ப கம்மினா G310R வந்து 3,41,000 ரூபாய், G310GS வந்து 3,86,000 ரூபாய். தக்காளி இது கம்மியானா? நம்ம ஊர் வண்டி TVS ஓட டைப் வச்சுக்கிட்ட BMW ஓசூர்ல இருக்கிற TVS ஃபேக்டரியில தான் ரெண்டு வண்டி ரெண்டு கம்பெனிக்காரனும் சேர்ந்து செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு வண்டி BMW தான் இல்ல TVS ஓடதா அப்படி நமக்கே கன்ஃபியூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. மாமா மச்சனா பழகிட்டு இருந்த BMW and TVS திடீர்னு பேச்சுவார்த்தை நிறுத்திட்டாங்க. இந்த ரெண்டு வண்டி தயாரிக்கிறத நிறுத்தி விட்டாங்க. யார் வச்சுக்கிறதும் தகராறா இருக்குமோ? இந்தியாவிலே BMW பைக்ஸ்ல அதிகப்படியா சேல்ஸ் ஆகக்கூடிய வண்டி இந்த ரெண்டு வண்டி தான். அத நிறுத்தி புட்டீங்களேடா. சில பேர் BMW காரன் படிப்படியா பைக் எல்லாம் நிறுத்தி போட்டு இந்தியால இருந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்ப போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இருக்குமோ? ரீசெண்டா தான் G310RR ஒரு வண்டியை லான்ச் பண்ணாங்க. அடுத்தது FA450GS ஒரு மாடல் வரப்போகுதுங்கறாங்க. அப்புறம் என்னவா?